நோவா வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் பகிரங்க வருகைக்கு அடையாளம் தான் நோவா. ஆபேல் வந்து இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு அடையாளம், ஏனோக்கு வந்து ரகசிய வருகைக்கு அடையாளம், நோவா தேவனுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளம். மனுஷகுமாரன் வரும் நாளில் நோவாவின் நாட்கள் நடந்தது போல் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கார். நோவாவின் காலத்தில் மழைனா என்னன்னே தெரியாது. இப்போ நம்மளுக்கு மழை பெய்ய போகிறது, நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் மழைனா என்ன. தேவன் வராத மழையை குறித்து நோவாவுக்கு எச்சரித்தார். அவன் மழையை பற்றி பார்த்தது கூட இல்லை, சரி ஓகே. ஆனால் அவன் எதை விசுவாசித்தானா, தேவன் சொன்ன அந்த வெள்ளத்தை விசுவாசித்தான். நோவா காணாதவளை குறித்த இயேசு எச்சரிக்கும் பொழுது அதை கண்டு விசுவாசித்தான். ஒரு விஷயம் இருக்கு, அதனுடைய விளைவுகள் பெருசா இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வரும் தெரியும், மழைனா என்னன்னே தெரியாது, ஆனால் வெள்ளம் வரும் ஆண்டவர் சொல்றாருல, அதை விசுவாசித்தான். அதுதான் நோவா. அப்போ விசுவாசம் என்பது காணாதவளை குறித்து தேவன் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்புவதுதான் விசுவாசம். இப்போ தேவனுடைய வசனத்தை, வாக்கு தத்தத்தை எல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா எதுவுமே உங்களால நம்பவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்பணும். அதுதான் விசுவாசம். அதுதான் நோவா செஞ்சான்.